Hi friends, welcome to Namad's Kitchen friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஈவன் இட்லி தோசை கூட இது சாப்பிடலாம். ரொம்பவும் சூப்பரா இருக்கும். வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன பச்சை மிளகாய் மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட ஒரு 3 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நான் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அதனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. அதனோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா பொருளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக மட்டும்தான், காரம் இருக்காது. கூடவே மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துனீங்கன்னா இந்த கிரேவி இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்ச கடலை மாவு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குடமிளகாய் நம்ம கடைசியாக தான் சேர்த்தணும். இது அதிகமாக வேகக்கூடாது. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காக வந்திருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். குடமிளகாயும் பாருங்கள் நிறம் மாறாமல் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும். நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்துடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.